அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பேச போறது ஒரு சாமி சம்மந்தப்பட்டது. காமெடி வீடியோ தான். ஆ அது ரொம்ப முக்கியமானது என் வாழ்க்கையில. அதாவது 4ஆம் கிளாஸ் அல்லது 5ஆம் கிளாஸ் படிக்கிற வயசுல, அ அது அப்போலாம் நான் ரொம்ப தீவிரமா அந்த முருகன மட்டும் தான் கும்பிடுவேன். அப்போலாம் எனக்கு சிவன் பத்தி தெரியாது. எங்க வீட்ல பழனி முருகன் ஃபோட்டோ ஒண்ணு இருந்தது. அதாவது உங்களுக்கு தெரியும், நான் வேணா தம்பனேல்ல வைக்கிறேன். "யாமிருக்க பயமேன்" அப்படின்னு போட்டிருக்கும். அதுல வந்து பழனி முருகனுடைய அந்த இது இந்த மலை இருக்கும். அதுக்கு மேல முருகன் ஃபோட்டோ இருக்கும். அது எங்க வீட்ல இருந்தது சின்ன பிள்ளையில. அம் இப்போ வரைக்கும் எனக்கு அதான் முருகன். சரிங்களா? அப்போ என்னாச்சு, ஞாயிற்றுக்கிழமை சினிமா பார்க்குறோம். கந்தன் கருணை. அதுல தான் வந்து காமெடி வந்தது பாருங்க. அது இன்னைய வரைக்கும் என்னால மறக்க முடியாது. அந்த படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதாவது சாமி படம் அப்படின்னு அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி முருகன். நான் 10த் படிக்கிற வயசுலேருந்து தான் சிவனெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சேன். அப்புறம் 12த் முடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மன் தெய்வங்களெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சேன். அதுக்கு கும்பிட ஆரம்பிச்சதுக்கான காரணம்லாம் இருக்கு. அதெல்லாம் காரணம் இல்லாம எதுவும் செய்றது கிடையாது. அப்ப என்னாச்சு, அ கந்தன் கருணை படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ, எ ரொம்ப சந்தோஷமா நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்ச நேரத்தில எங்க அம்மாவ கூப்பிட்டு கேட்கிறேன். கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, படத்தில முருகன் பெரிய முருகன் ஆயிடுறாரு. அதாவது ஒரு ஒரு சின்ன பிள்ளையோட மனநிலையிலருந்து யோசித்து பாருங்களேன். அ அதாவது முதல் தடவையா நான் பெரிய முருகனா பார்க்குறேன். அதுவும் சினிமால தான் பார்க்குறேன். எங்க அம்மாட்ட கேட்கிறேன், "அம்மா முருகன் பெரிய முருகன் இருக்கிறாரா?" அப்படின்னு. எங்க அம்மா சமையல் பண்ணிட்டு, "ஆமா" அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, வள்ளியோட அவருக்கு கல்யாணம் ஆயிடுது. "அம்மா முருகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" எ அதாவது நான் வந்து அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, அத விட பெரிய ட்ராஜடி என்னன்னா, முருகனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுது. அப்ப வந்து பாருங்க, எங்க அம்மாட்ட போய் நான் திரும்பவும் கேட்கிறேன், "ஏம்மா முருகனுக்கு 2 கல்யாணம் ஆச்சா?" அப்படின்னு. எங்க அம்மா பயங்கர ஸ்மார்ட், புத்திசாலி. அ எங்க அம்மா சொன்னுச்சு, "யாரு முருகனுக்கு 2வது கல்யாணம் நடந்தப்போ பக்கத்துல நின்னு பார்த்தது?" அப்படின்னு அசால்ட்டா அப்படியே கூலா சொல்லுது. ஆ இந்த சொல்லுதுன்னு தான் சொல்லி பழக்கம். சொல்றாங்கன்னு எனக்கு சொல்லி பழக்கம் இல்ல. எங்க அம்மா அப்படி சொன்னுச்சு. எனக்குன்னா அப்படியே அதாவது அதாவது நான் எனக்கு முருகன் மேல பக்தி தான். வேற ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் என்னால தாங்கிக்கவே முடியல. அதாவது நான் கும்பிடுற சாமி 2 கல்யாணம் பண்ணியிருக்கு. அது எப்படி அந்த சாமி 2 கல்யாணம் பண்ணலாம்? அப்படின்னு அது ஒரு மனசு தாங்கவே முடியல. அதாவது எங்க வீட்ல என்ன யாராவது அடிச்சுட்டாங்கனாலோ, இல்ல அடிச்சாலும் நான் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். அடி வாங்கியிருப்பேன். என்ன யாராவது அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க வீட்ல, எங்க அண்ணனோ இல்ல யாராவது அடிச்சுட்டாங்கன்னா, எங்க அம்மாட்ட போய் கேட்பேன். அந்த முருகன் படத்த கழட்டி குடுன்னு கேட்பேன். மேல இருக்கும். கழட்டி குடுத்தா, அந்த முருகன புடிச்சுக்கிட்டே தூங்குவேன். அந்த ஃபோட்டோ புடிச்சுக்கிட்டே தூங்குவேன். அழுதுகிட்டே தூங்கிருவேன். இந்த அழுதுகிட்டே தூங்குற பழக்கம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. இப்பவும் கூட இந்த சில சமயத்துல அழுதுகிட்டே தூங்குவேன். ஏதாவது ஒரு சோக கதைய